வணக்கம். பெண்களை பெருமைப்படுத்துகிற இந்த ஒரு நிகழ்ச்சியில் என்னையும் கூப்பிட்டுங்க. எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆதரவு கொடுத்ததுக்கு நான் பிக் எஃப்எம்முக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். லைஃப்பில் எவ்வளோ சோகமான விஷயங்கள் நடந்தால் கூட கடவுள் அப்பப்போ ஏதோ ஒன்று சந்தோஷமாக கொடுப்பாங்க. என்னோட ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து எனக்கு கொடுத்த இந்த விருது எனக்கு ரொம்ப பெருமை. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த ஒரு நிமிஷத்தில் எனக்கு நன்றி தவிர வேறு ஒன்றும் எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பாட்டெலாம் கேட்டு வளர்ந்துருக்கோம். அண்ட் ஐ திங்க் எனக்கு தான் சித்ராக்கா உங்களுக்கு அவார்ட் கொடுக்கணுன்னு நான் வேறு ஒன்றுமே கேட்கல. எனக்கு ஐ வாண்ட் டு பி ஹியர். ஏன்னா எனக்கு ஒரு பெரிய பெருமை டு ஷேர் தி ஸ்டேஜ் வித் ஹர். ஸோ ஐம் த்ரில்ட். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நான் as கார்த்திக் சார் நாங்கள்லாம் இவங்களை என்னைக்காவது நேரில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கோம். ஸோ அவங்களோட நம்ம ஸ்டேஜில் நிற்கிற அளவுக்கு நமக்கு ஒரு பிளெஸிங் கிடச்சிருக்கிறது ரியலி இதுதான் லைஃப்பில் பிளெஸிங் அப்படிங்கிறது. ஸோ அது மட்டும் இல்லை, அவங்களோட ரெக்கார்டிங் பாடுறோம் அண்ட் ஸ்டேஜில் பாடுறோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரிய மூமெண்ட்ஸ் ஒரு தடவையுமே. ஸோ எவ்வளவோ இப்போ திடீர்னு உங்கள் பாட்டிலெல்லாம் ஒரு பாட்டை சொல்லுங்கள் அப்படின்றது மாதிரி கஷ்டமான விஷயம் எதுவுமே இல்லை. உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு என் உள் நெஞ்சு சொல்கின்றது, பூவோடு பேசாத காற்றென்ன காற்று இன்பம் துளியிலே ஆட வந்து வானத்து மின் விளக்கே, ஆணியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே, தொட்டில் மேல முத்து மால வண்ணப்பூவா வேளையாட சின்ன தம்பி எசப்பாட. அதாவது you can move well in one system, you can move well in every system. அதாவது you got to be a good mover, அவ்வளோதான். அப்புறம் நம்ம கலைகள் நம்ம நாட்டில் என்னன்னா எவ்வளவோ நாட்டிய கலைகள் இருக்குது. கிளாசிக்கல் கலைகள் மாத்திரம் இல்லை, ஃபோக் டான்சஸ் இருக்குது, ட்ரைபல் டான்சஸ் இருக்குது, ரிச்சுவலிஸ்டிக் டான்சஸ் இருக்குது. சத்தியமாக ஒரு லைஃப் டைம் போகாது, எவ்வளோ ஜென்மங்கள் எடுத்தாலும் போகாது. யூ ஆர் ஆல்வேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் தி ஆர்ட். அண்ட் இதை இன்னொருத்தரோட பகிர்ந்துக்கரிச்ச மனசு ரொம்ப நெறிஞ்சு போகிறது. ரகுராமன் சார் கட்டாயம் சொல்லுவார் தட் கோரியோகிராஃப் பண்ணி எல்லாரும் ஆடுறதை பார்த்தா எவ்வளவு திருப்தி உங்களுக்கு கிடைக்கிறதுன்ட்டு. அதே மாதிரி என் சிஷ்யா மூலம் இப்போது ஐ டோன்ட் பெர்ஃபார்ம் டூ மச், வெரி ரேர்லி, பட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மூலம் என்னோட க்ரியேட்டிவிட்டியை வெளியில் கொண்டு வரதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அண்ட் அவளாம் எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல நன்னா பண்ணிட்டு இருக்கா. இதை நினச்சி பார்த்தேன், அது வேற சந்தோஷம். எனக்கு நிறைய இதுக்கு முன்னாடி அவார்டுலாம் கிடச்சிருக்கேன். நான் சென்னையில் ஃபஸ்ட் டைம் ஐ திங்க். நீங்கள் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் ஒரு மிகப்பெரும் அவார்டு வாங்கக்கூடிய ஒரு மனுஷங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். விமனுக்காக நடத்துகிற அவார்ட் ஃபங்க்ஷனில் என்னை கூப்பிட்டு ஹானர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஐ ஃபீல் வெரி ப்ளீஸ்ட் அண்ட் மூவ்ட். தேங்க்யூ. ஸ்னேகா, நீங்கள் இந்த அவார்டோட ஃபேஸ். நீங்கள் 4 வார்த்தை பேசுனீங்கன்னா சத்தியமாக பின்னாடி போனால் அடிப்பாங்க. ஸ்னேகா, பெண்கள் சினிமாவில் மட்டும் இல்லாமல் பல துறைகளில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதை ஃபேஸ் அவங்க முதல் வாட்டி உங்ககிட்ட இதை அப்ரோச் பண்ணும்போது உங்ககிட்ட கேட்டும்போது வாட் டிட் யூ ஃபீல் about movies? இல்லை, அபவுட் இந்த கேட்டகரியில் சினிமா மட்டும் கிடையாது, டெலிவிஷன், ஸ்போர்ட்ஸ். ஆமாம், ஆக்சுவலி இது ஒரு புது அவார்ட் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஏன்னா வெறும் சினிமா மட்டுமே அதில் இருக்கிற சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ், சிங்கர்ஸ் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட், ஸ்போர்ட்ஸ் எல்லா துறையிலிருந்தும் நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். அண்ட் இந்த இயர் பியூட்டிஃபுல்லாக ஆரம்பிச்சிருக்கு பிகாஸ் ஆஃப் அண்ட் ஐ விஷ் இதே மாதிரி எல்லா இயரும் அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்தினோம். எல்லா விமனும் என்கரேஜ் பண்ண ஆசைப்படுறேன். என்னை பற்றி சொல்லி கூப்பிடுறது வேற, அவர் என்னை பற்றி சொல்லணும்னா ரொம்ப யோசிப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியாது. கரெக்டா?
ஏன்னா அவ்வளோ ரொமான்டிக்கா. ஸோ நீங்க அவரை பத்தி சில வார்த்தைகள் சொல்லாமே. பிரசன்னா பத்தி சொல்லணும்னா அதே மாதிரி தான், எனக்கு எங்க ஆரம்பிக்கிறது தெரியாது. பிகாஸ் நான் பாராட்டிக்கிட்ட விஷயமோ இல்லை அவரை பத்தி நீங்க சொல்லுங்களேன், ஸ்னேகாவை சொல்லி கூப்பிடுங்களேன்னு சொன்னா ரெண்டு பேருக்குமே அதை பத்தி வி டோன்ட் நோ ஹவு டு ப்ளீஸ். ரெண்டு பேருக்குமே பாராட்டிக்கிற விஷயம் எனக்கு தெரியாது. ஸ்னேகா வந்து ரொம்ப அழகானவங்க, அவங்களோட கண்ணு ரொம்ப அழகா இருக்கும், அவங்க வந்து நான் வந்து ரொம்ப லவ் பண்றேன் அப்படிலாம் வந்து வரவே இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஷை இப்படிதான் இருப்பாரு அவர் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஸ்டேஜ்ல இருக்கும்போது. பட் தென் we've been friends for a few years and then we thought it can change into something else. So எங்களுக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த அழகு, அந்த விஷயங்கள்லாம் இல்லாம என்னை பத்தி பாராட்டணும்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் என்னோட மூவிஸ் தான் சொல்வார். ஸோ அதே மாதிரி எனக்கும் பிரசனாவும் பிடிச்சது வந்துட்டு ஐ ஷுட் தேங்க் பிரியாமா பிகாஸ் ரியலி கண்ணான் முதல் வாஸ் an excellent film and which also I felt that நான் அவரோட படங்கள் பார்த்தது கிடையாது அவர் மீட் பண்ணதுக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் நான் பார்த்த படமே அவரது கண்ணால் முதல் தான். யூஎஸ்ல நாங்கள் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கோம், நாங்கள் ஃபர்ஸ்ட் விஷயங்களே நாங்கள் 2 பேர் படங்கள் பார்த்துக்கிறது. கண்ணால் முதல்ல பார்த்துட்டு ஒரு இவ்வளோ பெரிய ஆக்டரா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸ்பெஷலி when he talks to sister, கண்ணில் தண்ணி வச்சுட்டு நம்ம எல்லாமே இனிமேல் தனித்தனியாக சேர்ந்து இருப்போம்னு சொல்கிற விஷயங்கள்லாம் பியூட்டிஃபுல்லான சீன். ஐ திங்க் யூ brought ரியல் பிரசன்னா அவரோட காஸ்டியூம். இன்னைக்கு நான் 2 நாள் முன்னாடி கூட பேசினேன், காஸ்டியூம்ல இருந்த எல்லாமே I think it was perfect film for me. ஸோ சீக்கிரமே ஏதாவது ஒரு ஹீரோ கல்யாணம் ஆகணும்னா பிரியா மேம் உங்க கால் ஷீட்டை விசால் பண்ணா ஓகே. Thank you so much Neha. Thank you very much. But எங்க எல்லார் சார்பாகவும் we would like to wish you a very happy life together forever. Thank you so much. Once again, let's give a big round of applause. பிரியா அவங்கள என்ன சொல்கிறது, என்னோட டீச்சர்னு சொல்லணுமா, என்னோட அக்கான்னு சொல்லணுமா, ஐ டோன்ட் நோ. நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ்லேயே அடிக்கடி திரும்ப ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறது பிரியா கூட தான். நான் அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்பேன், பிரியா சீக்கிரம் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ வெளியில் வரும்போது கேட்டாங்க, நீங்கள் இது வரைக்கும் நடித்த கேரக்டர்ஸ்லேயே ஏதாவது ஒன்று திரும்ப பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த கேரக்டராக இருக்கும் அப்படின்னு. இந்த அவார்டை கொடுக்க போகிறேன், பிரியா வந்திருக்காங்க, எதுவுமே தெரியாமல் வெளில நான் இந்த பதில் தான் சொல்லிட்டு வந்தேன். கண்டனான் முதல்ல லைலாவை பார்த்து பேசுகிற லைலா, என் சிரிப்பு நீ தான், என் அழுகை நீ தான், என் இருட்டு நீ தான், என் வெளிச்சம் நீ தான், என் சந்தோஷம், என் துக்கம் எல்லாமே நீ தான், உனக்கே இது எதுவுமே புரிய மாட்டேன். ஐ திங்க் இப்போ பாலாஜி கூப்பிடும்போது சொன்னார் நிறைய பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்கும், ஏன்னு தெரியல அப்படின்னு. உண்மையிலேயே பிடிக்கும் அப்படின்னா அது கண்டிப்பாக கண்டனான் முதல் தான் 90% காரணம். அந்த படம் பார்த்து தான் எனக்கு நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் கிடைச்சாங்க. இன்னமும் நிறைய பேர் அந்த படத்தை டிவிடியில் வச்சுட்டு கம்ப்யூட்டரில் வச்சுட்டு அப்பப்போ பார்த்துட்டு ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் நேரில் பார்க்கும்போதெல்லாம் நிறைய பேர் அந்த படம் பற்றி பேசுகிறாங்க. அண்ட் அகெயின் அந்த படம் ரொமான்ஸ் வச்சோம். ரொமான்ஸை வந்து லேடிஸாக விமனை விட சென்சிபிளாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக என்னோடய பர்சனல் லைஃப்லேயே ரொமான்ஸில் நான் ரொம்ப இது ரொமான்டிக் காய் இது அப்படி வீக்குன்னு சொல்ல நீங்க பேசுங்க சார், அதை நீங்களே கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமா அத நாங்க அடுத்து வரோம். அது இத நம்ம முடிப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஸோ பிரியாவுக்கு இந்த அவார்டு கொடுக்கறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்கள் எல்லாரும் முன்னாடியும் ஸ்டேஜில் திரும்ப ஒரு தடவை பிரியா சீக்கிரம் ஒரு படம் பண்ணலாம் ப்ளீஸ். So ladies and gentlemen, put your hands together and let's welcome them. கால்சி வாங்கிட்டா போதும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேயே சூர்யா, விஜய், மாதவன் 3 பேரையும் டைரக்ட் பண்ண ஒரே படத்தில் டைரக்ட் பண்ண ஒரு டைரக்டர் இவங்க தான். அவங்க எடுத்தது ஒரு ஷார்ட் ஃபிலிம், சமூக கருத்துள்ள படம். இன்னும் கொஞ்சம் நல்லா கை தட்டலாம். இப்போ I want to call Sandhya on stage because she acted in my second film as the lead. செகண்ட் பட ஹீரோயின் சந்தியா. பலத்த கரகோஷ கொடுக்கலாம். கால் சந்தியா அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல அந்த ஹீரோ காண மாதிரி நிறைய ரசிகர்கள் உருவாக்கினாங்க. கஷ்டம்னு நினைச்சா கஷ்டம், ஈஸி நினைச்சா ஈஸி. ஐ திங்க் படித்த ஸ்கூல் அப்படி. நான் சின்ன பையனா இருக்கும்போதே நீங்க டைரக்டர் மணிரத்னம் கிட்ட சேர்ந்துட்டீங்கல்ல? இல்லைங்க, உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு அவ்வளோ வயசுலாம் இல்லை, கொஞ்சம் கிரே ஹேர் இருக்கு. ஓகே, சீரியஸ்லி ஸ்பீக்கிங் என்கரேஜ்மெண்ட் தேவை.
இந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட் இருந்தால் ஐ திங்க் இன்னும் நிறைய பேர் வருவாங்க. நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னா என்னுடைய ஃபேமிலிக்கு தான் சொல்லணும். எங்கள் அம்மா வந்திருக்காங்க, அங்கே உட்காந்துட்ருக்காங்க. ஐ டோன்ட் நோ, ஐ எம் ஃபீலிங் வெரி மூவ்ட் அண்ட் ஓவர்வெல்ம் டுடே. பிரசன்னா, நீ இவ்வளோலாம் ஃபீல் பண்ணுறியா? நிறைய சேஞ்சஸ் இருக்குல்ல பிரசன்னா கிட்ட, டோன்ட் யூ திங்க் ஸோ? நானும் கலக்கிறேன். எனிவே ஐம் ரியலி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. I don't know what to say. I'm actually we can really see that you're emotionally very high. அதனால சந்தியா, நீங்க ஒரு சில வார்த்தைகள் அவங்களோட ஒர்க் பண்ணிருக்கீங்க நீங்க. சீரியஸாக லைக் ஐ ஷுட் அக்ரி வித் பிரசன்னா. ஏன்னா ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது திரும்பி ஒர்க் பண்ணோங்கிற ஒரு ஃபீலிங் வந்துட்டு எனக்கும் உண்மையிலேயே சொல்லணும்னா பிரியம்மா கூட தான் எனக்கு அந்த ஒரு ஃபீல் எனக்கு உண்மையிலே இருந்தது. ஸோ ஷீ இஸ் மோர் லைக் மை ஃபேமிலி. ஐ கால் ஹர் பிரியம்மா அண்ட் ஐ ரியலி மீன் இட். இன் பிட்வீன் எங்கள் அம்மா கூட கொஞ்சம் ஜெலஸ் ஆனாங்க. ஷூட்டிங் டைமில் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பிகாஸ் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி க்ளோஸ் டு ஹர் அண்ட் ஷீ இஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன். அஃப்கோர்ஸ் டைரக்ஷன் எல்லாருக்குமே தெரியும், 2 படம் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அந்த பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட் வச்சுட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எல்லாருமே பேம்பர் பண்ணி வேலை வாங்குவாங்க. பிரியம்மா இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு ஒரு ஹார்ஷ் ஃபேஸ் வச்சு நான் பார்த்ததே கிடையாது. ஷீ இஸ் சச் அ ஸ்வீட் ஹார்ட். ஐ எம் ஸோ கிளாட் ஐம் ஹியர்.